அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பதஞ்சலி யோக சூத்திரத்தின் 55வது சூத்திரம், சாதன பதத்தில் சூத்திரம் 3ஆவதாக பார்க்க போகிறோம். அறியாமை, ஆணவம், பற்று, வெறுப்பு, வாழ்வில் மோகம் இவை 5ம் துன்பத்திற்கு முதல் காரணம் ஆகும். அதாவது துன்பம் தரும் தடைகளாகவும் காரணங்களாகவும் விளங்குகிறது. துன்பம் ஒருவனை தொட்டாலே அவனுடைய ஆற்றல் சேதமடையும், மனம் தளர்ச்சியுறும். துன்பங்களால் ஏற்படும் தடை அவனுடைய வளர்ச்சியை தடுத்துவிடும். பதஞ்சலி முனிவர் அறியாமையை முதலில் வைத்ததற்கு காரணம் அதுவே வினை முதலாயும் மற்ற 4ம் அதற்கு விளையும் பொருளாயும் இருப்பதன் காரணமாகத்தான். அத்தனை துன்பங்களுக்கும் காரணம் அறியாமையில் இருந்தே பிறக்கின்றன. ஆன்மா ஒளியாய் இருப்பது, அறியாமை என்கிற இருள் அதை மூடுகிறது. ஆன்மா ஆனந்தமயமானது, அறியாமை அதை துன்பத்தில் ஆழ்த்த முயல்கிறது. ஆனால் ஆன்மாவை பொறுத்தவரை திரைகளும் சுமைகளும் தற்காலிகமானவையே. நான் என்கிற உணர்வு, தன்முனைப்பு, இதுவே ஆணவம் எனப்படுத்துவது. இதுவும் தனக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதையும் எதையும் தன்னுள் அடக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையையும் எல்லாவற்றையும் தானே அனுபவித்து மகிழ வேண்டும் என்ற உணர்வும் இது. பொருளின் மீது பற்று கொள்வதும் மற்றவர் அந்த பொருள் மீது ஆசை வைத்தால் அவர் மீது வெறுப்படைவதும் சராசரி மனிதனின் இயல்பு. இங்கே நம் வாழப்போவது குறுகிய காலம் என்பதை அறியாமல் இவ்வாழ்வின் மீது விருப்பம் அதிகமாகி விடுகிறது. இதுதான் அந்த அறியாமையின் காரணமாக விளையக்கூடிய ஒரு பொருளாக பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பதஞ்சலி முனிவர் கூறுகிறார். அறியாமை தான் அனைத்து துன்பத்திற்கும் முதற் காரணம். அது நம் தியான பயிற்சியாலும் யோக பயிற்சியாலும் யோக சாதனத்தாலும் நாம் அதை நீக்கி வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.